எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ரூம் என்ன? ஓ, லைட் கூட போடலையா நாம? சரி, முதல்ல லைட்டை போடலாம். நீங்க தானா? ஏங்க, எப்போ வந்தீங்க? அதானே, மேடம்க்கு என்னை பத்தின நினைப்பு கொஞ்சமாச்சும் மனசுல இருந்தா தானே நான் வந்திருக்கேனா வரலையா என்ன பண்றேன் இதெல்லாம் பார்க்க தோணும். என்னாச்சு? இவரு கோவமா பேசுற மாதிரியே தெரியுது. ஒருவேளை முன்னாடியே வந்திருப்பாரோ? நான் தான் இன்னும் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கனோ? எப்போ வந்திருப்பாரு? மாமா, எப்போ வந்தீங்க? அடி பாவி, நானே கொஞ்ச நேரம் உன்கிட்ட கோவமா இருக்க மாதிரி நடிக்கவாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். நீ என்னன்னா மாமான்னு கூப்பிட்டு டோட்டலா ஆஃப் பண்றியேடி. ஆனா ஒண்ணுப்பா, இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் புருஷங்க கோவமா இருந்தா எந்தெந்த சமயத்துல என்னென்னலாம் சொல்லி சமாதானப்படுத்தலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவ மட்டும் விதிவிலக்கா என்ன? கரெக்டா பொண்டாட்டி ஜாப பண்றா போல. மாமா, எப்போ வந்தீங்க? என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. மீட்டிங்னு தானே கிளம்பி போனீங்க. நான் உங்களை பார்க்கவே இல்லை தெரியுமா? வீட்டுக்கு வந்த உடனே எப்பவும் அனிதான்னு என்னை கூப்பிடுவீங்க. இன்னைக்கே என்னை நீங்க கூப்பிடவே இல்லை. கத்தி கவுந்துராதடா. என்னாச்சு மாமா? நெஞ்சை பூ போல் கொய்தவளே. அப்பா, சிரிச்சிட்டாரா? எப்படியோ கோவம் போயிடுச்சு போல. ஏங்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன், எப்போ வந்தீங்க? அதானே, நான் சமாதானம் ஆன உடனே அந்த மாமா இப்பெல்லாம் வாயில வராதே. சரியான ஆள் தாண்டி நீ. அக்மா பொண்டாட்டி மாதிரியே நடந்துக்கிற. இரு, இன்னைக்கு ஒன்று நான் சும்மா விட போறதில்ல. என்னையே சீண்டி பார்க்குறல்ல, இருடி மகளே, இரு உன்னை ஓட விடுறேன் இரு. என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ என்ன, உனக்கு பேசணும் அவ்வளோதானே? பேசிடலாம். இப்போ பேசலாமா? இவர் பேச்சும் சரியில்ல, இவர் பார்வையும் சரியில்லையே. என்ன இவரு வித்தியாசமா பார்க்கறாரு? அனிதா, ஒருவேளை? என்ன அனிதா, இப்போ சொல்லட்டுமா? ஏய், என்ன இப்போ எதுக்கு தள்ளி போன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ சொல்லுங்க. போச்சு போச்சு, இன்னைக்கு இவர் ஒரு முடிவோட தான் இருக்காரு போல. இவர் பார்வையே சரியில்லை. ஐயோ அனிதா, இவர் பார்க்கறதுல நீயே கவுந்துருவ போலடி. அத்தை வேற சொல்லியிருக்காங்க. நான் அதை பற்றி இவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லாம இருந்தா இவர் என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது. அவரை முன்னாடியே வந்துட்டாரு போல. இப்போ இதை பற்றி பேசி வேண்டாம். நம்ம எப்படியாச்சும் இந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகிறது தான் இப்போதைக்கு நல்லது. அனிதா, ஓடிரு. அடேங்க மவல, எஸ்கேப் ஆகுற? ஏய் இருடி. என்ன எங்க இப்போ பார்க்கலாம். இங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? புதுசா? என்னது புதுசா பண்றனா? அடியே, நான் எப்போ வந்தேன்னு தெரியுமா உனக்கு? எப்ப வந்தீங்க? அம்மா எதுவும் சொல்லல? இல்ல. நானு 6 மணிக்கே வந்துட்டேன். என்ன, 6 மணிக்கே வந்துட்டீங்களா? அப்போ ஐயோ, நான் வெளியே கார்டன்ல இருந்தேங்க. அதனால தான் எனக்கு தெரியல. ஐயோ, நீங்க டீ காஃபி கூட குடிச்சிருக்க மாட்டீங்கல்ல? இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏய் 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 நில்லு. எனக்கெல்லாம் காஃபி வேண்டாம். நான் ஆல்ரெடி அம்மா கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். சரியா? இதுலயே தெரியுது பத்தியா, நான் சொன்னது உண்மைதானே? என்ன? என்னவா? உனக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லைன்னு சொன்னல, அது கரெக்டு தானே? நான் எப்போ வீட்டுக்கு வந்தேன்னு கூட உனக்கு தெரியல. இங்க பாருங்க, இப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். இப்போ கூட நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்றதுக்காக தான் ரூமுக்கு வந்தேன். ஏன்னா ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். இங்கே பாருங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க.
அப்பனா எதுக்கு மேடம் என்னை விட்டு விலகி விலகி போயிட்டு இருக்கா? ஏங்க அதையும் இதையும் கம்பேர் பண்றீங்க. அது வேற. சரி சொல்லு, கேட்போம். என்ன ரீசன்? நானும் 2-3 நாளா உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்பவும் என்னை விட்டு விலகி விலகி தான் போயிட்டு இருக்க. அதான் என்னன்னு கேட்குறேன், சொல்லு. இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அப்படி தப்பா தெரியுதுங்க. நான் எதுக்கு உங்களை விட்டு விலகி போறேன் சொல்லுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு தான் தப்பா தெரியுது. ஓ அப்படியா? சரி ஓகே, எனக்கே தப்பா தெரியட்டும். சரி அனிதா, நாம லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் கரெக்டா? ம். அப்போ உன்னோட மனசுலயும் நான் தான் இருக்கேன், என் மனசுலயும் நீ தான் இருக்க கரெக்டா? ம். அப்புறம் எதுக்காக நாம வெயிட் பண்ணணும்? நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். மேடம் ஒத்துக்காம இருந்தா எப்படி? இல்லையே, எனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அப்போ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை கரெக்டா? ம். சரி, அப்போ இன்னைக்கே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓய், இப்பதானடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஷாக்கானா என்ன அர்த்தம்? நானா? நான் எதுக்குங்க ஷாக் ஆக போறேன்? ஆனா இன்னைக்கு இன்னைக்கு எதுவும் வேண்டாம் சரியா? விடுங்க. எனக்கு கீழே வேலை இருக்கு, நான் போகணும். விடுங்க. கீழே வேலை இருக்கட்டும், பரவாயில்ல. பொறுமையா போலாம் சரியா? கன்ஃபார்ம் அனிதா, கன்ஃபார்ம் டி. இவர் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லாம மறைச்சல, உனக்கு தேவைதான். அத்தை சொல்ற அன்னைக்கு சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை இப்படி சமாளிக்கணும்னு இருந்திருக்குமா? அவர்கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு சொல்லாம இருந்த. இப்ப பாரு. ஐயோ, இன்னைக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னம்மா, ஓகேவா? நான் ரெடியா தான் இருக்கேன். நீ மட்டும் உம்னு சொல்லிட்டேன்னு வையேன், அப்புறம் நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் ஓகேவா? அனிதா, இப்படி நீ வெச்ச கண்ணை வாங்காம அவரை பார்த்துட்டு இருந்தீனா அப்புறம் அவர் அப்படி கேட்க தான் செய்வாரு. இப்ப ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு. இல்ல ஏய் அனிதா நில்லு. இங்க நக்கி கீழே. கரை வந்து வந்து போகும் மலையே மெதுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்ற இங்க என்ன பண்றீங்க மாமா? விடுங்க. முதல்ல ஷாக்கு குறடி. இங்க ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு எதுவும் வேண்டாங்க. அது நான் சொல்லிடுறேன். அத்தை அத்தை வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க நமக்குள்ள எதுவும் நடக்கலைன்னு. அவங்க என்கிட்ட ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு எல்லாம் வச்சுக்கலான்னு சொன்னாங்கங்க. அதனால தான் உங்களை அவாய்ட் பண்ண. ப்ளீஸ் விடுங்க. அப்படியா? ஆமாங்க, அதனால தான் மாமா நான் வேண்டான்னு சொல்கிறேன். ப்ளீஸ் மாமா. அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம 2 பேரையும் ஒரே ரூமில் விட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க நம்பிக்கை தானே. அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அவங்க பேச்சை கேட்காம தப்பா அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க மாமா. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். அனிதா, முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. எனக்கு இதெல்லாம் தெரியும். என்னது தெரியுமா? அன்னைக்கு நான் ஃபோன் பேசிட்டு ரூமுக்கு வரப்பதான் அம்மா உன்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கே எனக்கு தெரியும். தெரியும்னா அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க? மேடம்க்கு தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கே, அதான் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு பார்க்கலான்னு இதெல்லாம் பண்ணேன். புரியல. இன்னுமா புரியல? அன்னைக்கு அம்மா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சமாளிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு மேடம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதுவும் நல்லாவே காதுல விழுந்துச்சுமா. அது என்னம்மா, என்ன சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸியான டாஸ்கா இருந்துச்சோ? போங்க. இவ்வளோ நாளா அப்ப வேணும்னே தான் பண்ணிருக்கீங்கல்ல. சிரிக்காதீங்க. சரி சரி, ஓகே ஓகே, சாரி.
அனிதா, இத்தனை நாளா உன்கிட்ட சும்மா தாண்டா விளையாடிட்டு இருந்தேன். அம்மா சொன்னப்பே நான் முடிவு பண்ணிட்டேன். நல்ல நாள் பார்த்து அவங்களா ஏற்பாடு பண்றப்போ எல்லாம் முறைப்படி நடக்கட்டுமே. அதுதானே நமக்கும் நல்லா இருக்கும். சொல்லு, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். அவங்க சொல்ற வரையும் வெயிட் பண்ண மாட்டோமா என்ன? ம் நானும் அப்படிதாங்க நினைச்சேன். அதெல்லாம் சரி, இங்க பாரு, அது மட்டும்தான் வேண்டான்னு சொன்னேன். அதுக்காக இத்தனை நாளா ஒரு கிஸ் கூட கொடுக்காம என்னை ஏமாத்திட்டே இருந்தல்ல. இன்னைக்கு என்னால விட முடியாது. ஸோ வட்டியும் முதலுமா எனக்கு கிடைச்சே ஆகணும். ஆமா, என்னம்மா? என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது வார்க்காமன் போர் வரும் குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது காதல் தீவிரவாதி ஆயுதமானதே என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய் துண்டி துண்டி தேனை ஊட்டுகிறாய். நித்யா எல்லாம் ரெடி தானம்மா? மாலை தட்டில் வச்சுட்டல? ஆமாக்கா, மாலை ரெடியா இருக்கு. நீங்க ரிங்குக்கு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களேக்கா, நல்லா இருக்கு. என்னம்மா பண்றது, என்கேஜ்மெண்ட் கிராண்டா பண்ணலான்னு பார்த்தா அண்ணா தான் எனக்கு சிம்பிளா இருந்தா போதும், மேரேஜ் வேணா கொஞ்சம் கிராண்டா பண்ணிக்கலாம், ஆனா என்கேஜ்மெண்ட் சிம்பிளா வைங்க போதும்னு சொல்லிட்டாரு. அதனால தானே வீட்டு பக்கத்துலேயே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நாமளே பண்ணுறது தானே நல்லா இருக்கும். ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குல்ல? ஆமாக்கா, என்னதான் இருந்தாலும் எல்லா வேலையும் நம்ம கையால் பண்ணுறப்போ உண்மையாகவே நல்லா இருக்குக்கா. மாலையும் பாருங்க ரெடியாக இருக்கு. ஆமாம்மா, சரி வா, இதை நம்ம அங்கே போய் வச்சிடலாம். இந்த அபி வேற என்ன பண்ணுறான்னு தெரியல, இன்னும் அவளை ரெடி பண்ணவே இல்லை. அக்கா, நான் வரப்பவே பார்த்தேன், அங்கே ஹாலில் தான் அனிதா அக்கா வந்து அபியை ரெடி பண்ணிட்டாங்கக்கா. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்கா அபி. ஓ, ரெடி பண்ணிட்டாளா? அப்பா, ஒரு வேலை மிச்சம். அவளை ரெடி பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அப்போ சரி வா, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். ம் சரிங்கக்கா. அம்மா, ஆதி கிளம்பிட்டாரா? ஆ இப்போதான்க்கா, அவரும் கார்த்திக் மாமாவும் கிளம்புனாங்க. அப்போ சரி, மாப்பிள்ளை வரத்துக்குள்ள எல்லாம் ரெடியாக இருக்கணும்ல. சரி போலாமா? ம். கோமதி, நான் உள்ளே போயிட்டு வரேன். நீ என்ன பண்ணு, யாராச்சும் வந்தாங்கன்னா பின்னாடி அப்படியே கார்டன்லேயே உட்கார சொல்லு, சரியா? சேர்லாம் போட்டு ரெடியாக தான் இருக்கு. ம் ஆ சரிங்கக்கா. அர்ஜுனும் கவினும் அங்கே தானே இருக்காங்க, அதனால அவங்க பார்த்துப்பாங்கக்கா. ம் சரிம்மா, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிற மருமகளுங்க எடுத்துகிட்டு போய் தனியாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. ஆ சரிங்கக்கா. நீ அடடே வாங்க. நீ என்ன அண்ணி, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரலாமா? சீக்கிரமாக வரதில்ல? அது வீட்டில் ரெடி ஆகிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அண்ணி. சரி சரி. வைஷு, என்ன மருமகளே அமைதியாக இருக்கம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் அமைதியாக இருந்தேன். நல்லா இருக்கீங்களா அத்தை ரெண்டு பேரும்? எங்களுக்கு என்னடா வைஷு, நாங்கள் நல்லா இருக்கோம். அப்புறம் உள்ள அக்காங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ ஏதாச்சும் போய் ஹெல்ப் பண்ணுறதுன்னா பண்ணம்மா. அப்புறம் அப்பன்னா ரெடி ஆனாலா இல்லையான்னு தெரியல, ஏன்னா மேக்கப்காரங்க வந்தாங்க, ரெடி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. மாப்பிள்ளை வர்றதுக்குள்ள பொண்ணு ரெடியாக இருக்கணும்ல, கொஞ்சம் போய் பார்க்குறியாம்மா? கண்டிப்பா அத்தை. என்ன அத்தை பார்க்குறியான்னு கேட்குறீங்க? பாருன்னு ஆர்டர் பண்ணுங்க, சரியா? நான் போய் பார்க்குறேன் அத்தை. சரிடா, நீ போ. அண்ணி, நீங்களும் போய் உட்காருங்க அண்ணி. என்ன அண்ணி நீங்க, நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன், நான் போய் உட்காந்தா நல்லாவா இருக்கும்? நானும் இங்கே இருக்கேன் அண்ணி. வைஷு, நீ போடா. ம் சரிங்கம்மா. ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க அண்ணி, நானும் செய்கிறேன். நீங்கள் வேற அண்ணி, எங்களுக்கே எந்த வேலையும் இல்லை, நாங்கள் எங்கே உங்களுக்கு வேலை கொடுக்குறது? பிள்ளைங்க அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்களாம்மா. நீங்கள் போய் வரவேற்பில் நில்லுங்கன்னு எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. அண்ணி, சரஸ்வதி அண்ணியே இன்னும் வரலையே, கிளம்பிட்டாங்களா? ஆமாம் அண்ணி, கிளம்பிட்டாங்களாம். வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாங்க, வந்துருவாங்க அண்ணி. அப்படியா? சரிங்க அண்ணி. பட்டுக்குட்டி, ஐயோ அழகா இருக்குடி தங்கம். ஆமாடி பட்டு, என் பட்டுக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சரி, இப்போ போய் பாப்பா விளையாடுவியா? பொறுமையா நடக்கணும், சரியா? கீழே விழுந்துடக்கூடாது. அம்மா போய் ஏதாச்சும் வேலை பார்க்குறேன்டா. என்னது, அம்மா விளையாட வரணுமா? தங்கம், நிறைய வேலை இருக்குடா. நீ அத்தை கிட்ட போறியா? அபி, அடடே, யார் இந்த குட்டி ஏஞ்சல்? ஏஞ்சல், ஏஞ்சல் சூப்பரா இருக்கடா, அழகா இருக்க. வா வைஷு. ம் அக்கா. என்னடி, ஏதோ பொறுமையா அமைதியா பேசுற? எப்பயும் கலகலன்னு பேசிட்டு இருப்ப, என்னாச்சு உனக்கு? ம்
ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதான். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. வைஷு, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாமா? ஃபங்க்ஷன் முடியட்டும் வைஷு, அதுக்கப்புறம் பேசலாம். நிறைய வேலை இருக்குடா. அக்காவும் நித்யாவும் அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் அபியை ரெடி பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டேன். நானும் போய் வேலை பார்க்குறேன். சரியா? ஃபங்க்ஷன் முடியட்டும், அப்புறமா என்ன பேசணுமோ பேசலாம். சரியா? சரிக்கா. ஏதாச்சும் வேலை இருந்தா எனக்கும் கொடுக்கா, நானும் செய்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ அப்புறமா கூட போய் மேலே இரு. சரியா? நான் பூ கொடுக்குறேன், அதை கொடுத்து அவள் தலையில் வச்சு விடு. சரியா? சரிக்கா. அம்மா இங்க? அம்மா வெளியே அத்தைங்க நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்கக்கா. அப்படியா? சரி இரு, நான் பூ கொடுக்குறேன், நீ போய் அப்பர்ணா கிட்ட கொடு, அவங்க கூட இரு. சரிக்கா. இது ஃபங்க்ஷன் வீடு மாதிரியா இருக்கு? எனக்கு தான் என்கேஜ்மெண்ட், ஆனால் இந்த வீட்டில் யாரும் இல்லை. என்னவோ, எல்லா வீட்லேயும் ஃபங்க்ஷன் வீடுனா எவ்வளோ வீடு ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க, கலகலன்னு இருக்கும். ஆனால் எனக்கு தான் யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி ஆளுங்க வீடு ஃபுல்லாக இருக்க போகிறாங்க? எப்படியோ ஆசைப்பட்டு நான் சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய வீடு வாங்கிட்டேன். ஆனால் இந்த வீட்டில் தனியாகவே இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, இப்போ என்னக்காக என்ன நம்பி ஒரு பொண்ணு வரப்போறாங்கிறப்போ எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நமக்கு கல்யாணத்தை நடத்தக்கூட யாருமே இல்லைல்ல. இப்படியே புலம்புனா புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம். அப்புறம் அங்கே லேட் ஆயிடுச்சுன்னா யாராச்சும் தப்பா நினைக்க போறாங்க. மாப்பிள்ளையே லேட்டா போனா நல்லா இருக்காது. எப்படியோ காஃபி குடிச்சாச்சு, சரி கிளம்பலாம். யாரு இந்த டைம்க்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க? அட வாங்க வாங்க. ஏய், என்னடா கல்யாண மாப்பிள ரெடி ஆகாம இப்படி டி ஷர்ட்ல நிக்கிற? அதானே, உனக்கு தான்ப்பா இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். என் தங்கச்சி அங்க எவ்வளவு தடபுடலா ரெடி ஆயிட்டு இருக்கா, நீ என்னன்னா டி ஷர்ட்ல நிக்கிற? அது அவ்வளவுதான், குளிச்சுட்டேன். இப்போ ஒரு காஃபி குடிச்சேன், இதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க, இது என்னப்பா கேள்வி? நாங்க வராம அப்புறம் வேற யாரு வருவாங்க? எங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு மாப்பிள்ளை தோழன்னு வேணும்ல, நாங்க தானே வந்தாகணும். இல்ல இல்லண்ணா, நானே வந்திருப்பேனே, என்ன கூட்டிட்டு போறதுக்கா இவ்வளோ தூரம் வந்தீங்க? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நாங்க கூட்டிட்டு போக வராம அப்புறம் வேற யார் வருவாங்க? நீ எங்க வீட்டு மாப்பிள்ள, ஞாபகம் இருக்கா? தப்பா நினைச்சுக்காதடா. என்னடா நாங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கோன்னு. அது வீட்லயே என்கேஜ்மெண்ட் நடத்துக்கலாம் நீ சொல்லிட்ட. சிம்பிளா நடக்கிறனால வீட்ல வேலை கொஞ்சம் நிறைய இருக்கும்ல, உன் தங்கச்சிங்கெல்லாம் அந்த வேலையை தடபுடலா பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க யாராலையும் வர முடியல. ஸோ தப்பா நினைக்காத, மேரேஜ்க்கு கண்டிப்பா இங்க இருந்து தான் கிளம்புவோம். ஓகே? என்ன ஆதி இப்படி சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா, இவ்வளோ நேரம் என்னடா இது கல்யாண வீடு மாதிரியா இருக்கு, நமக்கு தான் என்கேஜ்மெண்ட், ஆனா நம்ம வீட்டில் ஒருத்தர் கூட இல்லையேன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? நீ எப்பவும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், புரியுதா? எனக்கு இருக்க ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான் அருண். நீரே என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா வரப்போற. அவ என்னோட தங்கச்சியா இருக்கலாம்டா, ஆனா நான் எப்பவும் உன் சைடு தான். ஏன்னா என் தங்கச்சிக்கு அண்ணனுங்க அண்ணிங்க நிறைய பேர் இருக்காங்க, என் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. ஆனா உனக்கு நான் தான் இருக்கேன்ல மச்சான், நான் எப்பவும் உன்னை விட மாட்டேன். எப்பவும் நான் உன் சைடு தான், புரியுதா? தேங்க்ஸ்டா. இங்க பாருப்பா அருண், நாங்க மனசார உன்னை எங்க வீட்டு பையனாதான் பாக்குறோம். அப்படி நினைச்சுதான் எங்க தங்கச்சிவே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கப்புறம் உனக்கு யாருமே இல்லைன்னு நீ எப்பவும் ஃபீல் பண்ணக்கூடாது, புரியுதா? உனக்காக அவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு, அவ்வளோ பேரும் உனக்கு சொந்தமானவங்க தான், புரியுதா? புரியுதுடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து யாருமே இருந்தது இல்லைண்ணா. அப்படி இருக்கப்போ எனக்கும் அவ்வளோ பெரிய குடும்பம் கிடைக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஹாப்பியாக இருந்ததெல்லாம் போதும். இப்படி டிஷர்ட்டோட வாடா வரப்போற என்கேஜ்மெண்ட்டுக்கு. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைக்கு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் போடாமல் இப்படியே நிற்கிற. சீக்கிரம் சீக்கிரம் போ, ரெடி ஆயிட்டு வா.
ஆமா மாப்பிள்ள சார், போங்க போய் மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு வாங்க. அண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்காம இருந்தா எப்படி? உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அடே என்னடா இப்படி லொல்லு பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இப்ப நீயே போய் ரெடி ஆயிட்டு வரியா? இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் ரெடி பண்ணி விடவும் ரெடி தான், போலாமா? டேய் சீ 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 சீ, என்னடா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கே ரெடியாக தெரியும். சரி உட்காருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். அது புரிஞ்சா சரி, போயிட்டு வா, சீக்கிரம் வா. சரிடா. அண்ணா உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் ஆதி, ஆனா அவன் மட்டும் இருந்தாலும் பரவாயில்லடா, வீட்டை எவ்வளவு நீட்டா வச்சிருக்கான்ல, எவ்வளோ திங்ஸ் வாங்கி போட்டிருக்கான். ஆமாண்ணா, அவனுக்கு எப்பவும் எல்லா பொருளும் நீட்டா இருக்கணும், அதுதான் அவனுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, அவனை நம்பி வர ஒய்ஃப் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதாமா, எதுவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணவே கூடாதாமா. அதனால என்னென்ன தோணுதோ, எது எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறானோ எல்லாம் வாங்கி போடுவான். பரவாயில்லையே, அப்போ நம்ம தங்கச்சி கொடுத்து வச்ச பொண்ணுதான். ஆமாண்ணா. நான் ரெடிண்ணா. சூப்பர், இப்பதான் பாக்குறதுக்கு மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. ஆமாடா மச்சான், சூப்பரா இருக்க. சரி டைம் ஆகுது, கிளம்பலாமா? கிளம்பலாண்ணா. அக்கா அழகா இருக்கீங்க. உண்மையாவா கயல்? நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும்தான்க்கா புரியல. என்ன புரியல? இல்லக்கா, எனக்கு நல்லாவே தெரியும். என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னா மாப்பிள்ளை வீட்டில இருந்து தான் உங்களுக்கு சாரி கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா தான் நீங்க மாத்திக்கணும், அதெல்லாம் புரியுது. ஆனா அந்த மேக்கப் பண்ண வந்த பொண்ணு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு கிளம்பி போயிடுச்சு. இப்போ எப்படிக்கா இது அழகா கட்டி விட்டுருக்கு, இருந்தாலும் அந்த சாரி தானேக்கா இம்பார்ட்டன்ட். கயல், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா அந்த பொண்ணு ஃப்ரீ ப்ளீட்லாம் எடுத்து அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்கா. யாராச்சும் கட்டி விட்டா போதும். அண்ணிங்க இருக்காங்கல்ல, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் அண்ணிங்க சூப்பராக கட்டி விடுவாங்க, டோன்ட் வரி. சரி சரி. ஆமாம், என்னோட ஃபோனுங்க. எதுக்கு உனக்கு இப்போ? எதுக்கு ஃபோனு? ஏய் சும்மா தாண்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு. அது இப்போ எதுக்கு உனக்கு ஃபோட்டோலாம் எடுக்கணும்? அழகாக இருக்க, அப்புறமா எடுத்துக்கலாம். கயல் ப்ளீஸ் டி, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூட, மாமாக்கு அனுப்புறதுக்கு தான் கேட்குறேன், ப்ளீஸ். அப்படி வா வலிக்கு. சரி எடுத்து தரேன். ஆமாம், மாமா கிளம்பிருப்பாரா? அதான் அண்ணா 2 பேரும் போயிருக்காங்கல்ல, வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து மாமா கிட்ட பேசுனியா இல்லையா? எங்கடி, காலையிலேருந்து பேசவே முடியல. ஒரு மெசேஜ் ஆச்சும் போடலான்னு பார்த்தேன். கடைசியில் குளிச்சுட்டு வந்த உடனே அந்த பியூட்டி பார்லர்லேருந்து வந்த பொண்ணு வந்துடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, ஃபோனை எங்கே வச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அக்கா, ஒரு வழியாக மேடம் வந்துட்டீங்க போல. எவ்வளோ நேரம்? என்ன வைஷு, நீங்கள் நைட்டே வந்திருக்கலாம்ல. அது நேற்று ஆஃபீஸ்லேருந்து வரவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கிளம்பி வரணும்னா முடியாதுல்ல, அதனால தான் கையில் வர முடியல. அதான் காலையிலே வந்துட்டோம்ல. சரி ஓகே. ஆமா, நீ என்ன சுடிதார்ல நிக்கிற? இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடி ஆயிட்டேன். ஏன் நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு, போதும், எனக்கு சுடியே இன்னைக்கு போதும். ஆமா வைஷு, நானும் எத்தனை முறை சொல்லிட்டேன் ஒரு நல்ல ஆஃப் சாரி கட்டடின்னு. அதெல்லாம் இல்லை, ஃபங்க்ஷன் சின்னதாக தானே இருக்குக்கா, சுடியே போதும்னு சொல்லிட்டு சுடிதார்ல நிக்கிறா. சரி, அவளுக்கு பிடிக்கலனா விடுங்க, அவளுக்கு பிடிச்சதே போட்டுக்கிட்டோம். அதான் நானும் விட்டுட்டேன். நீ என்னம்மா கையில பூவோட வந்திருக்க? பாத்தீங்களா, உங்ககிட்ட பேசிட்டு என்ன கொண்டு வந்தேங்கிறதே நான் மறந்துட்டேன். அக்கா, பூ உங்களுக்கு வச்சு விட மறந்துட்டாங்களாம், அதனால வச்சு விட சொல்லி கொடுத்து விட்டா. இருங்க, நான் வச்சு விடுறேன். வைஷு, சும்மா கொஞ்சமா வச்சிருக்கேன், ஆனா இவ்வளவு பூ வச்சாதான் நல்லா இருக்குமா. சரி கொடு. ஆமாக்கா, உண்மையாவே நிறைய பூ வச்ச உடனே அழகா இருக்கீங்க. சரி சரி. வைஷு, கீழே இருந்து தானே வர? அத அவரு வந்துட்டாரா? எவரு? ஏய் நீயுமா? அவருதான். இல்லக்கா, இன்னும் அண்ணா வரல. இன்னும் வரலையா? ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏய் போதும்க்கா, இங்க பாரு, அண்ணா 2 பேரும் கூட்டிட்டு வர போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் தானே என்கேஜ்மெண்ட்டு, சீக்கிரமா வரணும்னு தோணுதா பாரு. மாப்பிள்ளனா கரெக்ட் டைமுக்கு தான் வரணும்னு ஏதாச்சும் இருக்கா? முன்னாடியே வரலாம்ல. ஆரம்பிச்சிட்டியா? இரு மாமா வரட்டும்டி. இப்ப நீ என்னென்னலாம் பேசுனியோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி உன்னை மாட்டி விடல. சொல்லிக்கோ. எனக்கு என்ன உங்க மாமாவை பார்த்தா பயமா என்ன?
ஓ, அப்போ உனக்கு பயம் இல்லை அப்படிதானே? சரி சரி சரி, பார்த்துக்கலாம். உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுடி. எனக்கெல்லாம் என்ன பயம்? அவரை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லைப்பா. ஓ அப்படியா? சரி சரி, பார்க்க தானே போகிறேன். பாரு பாரு.